432 சொல்லும். 5042 நம்மளைய நம்ம மூஞ்ச நம்மளே துப்பிக்க வேண்டியதான். 5042 யாரு யாரு? பக்கமாசு பக்கமஸ். இன்னொரு அமைச்சர் இருக்காப்ல, அவரு பெரும் புலவர். அவரு வாயை திறந்தா நம்ம இதை கட்டினாப்படல பெண்ணிக்கு கைப்பிடிச்சு வளர்ந்தவர். பெண்ணை பிடிச்சு பெண்ணிக்கு திண்ணையை பிடிக்கும் போது அவர் வேலை பிடிச்சு நடந்தவர். யாரு? இங்க வந்த பெண்ணிக்கு கூட நல்ல தமிழ் பேசிருப்பாரா? பெண்ணிக்கு கூட நான் பான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லல. இங்க இருக்கக்கூடிய பெருமலை கல்லருக்கும் மரவருக்கும் கோணாருக்கும் நாடாருக்கும் செட்டிக்கும் முதலைக்கும் எங்கள் தேவேந்திர குல சொங்கத்துக்கும் சேர்த்து அணையை கட்டிட்டு போனாரு. பான் கிறிஸ்டியன் பெண்ணிக்கு. அந்த பெண்ணிக்கு கூட அவர் வந்து இங்கிலீஷ் தான் பேசுவேன். ஐ கேன் ஸ்பீக் ஒன்லி இங்கிலீஷ். கூல் ரிலாக்ஸ். சட்டசபையில பேசுறாங்க. இப்ப நாங்க போய் அந்த சட்டசபையில நான் போயிருந்தேன். அவங்க எங்க அண்ணனே உள்ள பண்றாங்க. எங்க அண்ணன் உள்ள போறதுக்கே 1000 தடை. என்னையெல்லாம் நினைச்சு பாருங்க. ஆனா ஒரு காலம் வரும், அப்படியே போயிட மாட்டோம்ல, ஒரு காலம் வரும். இப்ப என்னன்னா மக்களுக்கு என்னன்னா ஓட்டு போடுறதுக்கு யாரோ போராடுறதுக்கு சீமான் தம்பி. எங்களை ஆத்தாப்ப பெத்து விடுதே போராடத்தான். இப்போ சாட்டை ஒரு வீடியோ போட சொல்லு. சாட்டை ஒரு வீடியோ கொலையா கொண்டு என்ன ஒரு வாரம் நான் கோச்சுக்கிட்டேன். இரியா பேசுறியா பங்காளி? சினிமாக்கார பயிலுக்கு மட்டும் 4 வீடியோ போடுற, மேகமலை மக்களுக்கு போட மாட்டியா? குரல் பதிவு வாய்ஸ் திட்டி இரியா நான் டேட்டா எடுத்து பேசணும்யா. என்ன டேட்டா எடுக்கிறோமா? மக்கள் நான் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேகமலை வருஷ நாட்டு மக்கள் நீங்க பாட்டுல வந்து வீடியோ போடாம அவன் டெய்லி வந்து விஜய பத்தி பேசிட்டீங்க, எங்களை பத்தி பேசுங்க. துணை ராணுவத்தை அனுப்பணும். கண்ணியமிகு மதிப்பிற்குரிய போற்றுதற்குரிய வணக்கத்திற்குரிய நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம். அவங்க ஏன் சொல்றாங்க? உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு மேகமலையும் தெரியாது, கடமலை குண்டும் தெரியாது, வருஷநாடும் தெரியாது, தேனியும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. பெட்டிஷன் கவர்மெண்ட் என்ன சொல்லுது? தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது? வனத்துறை என்ன சொல்லுது? தமிழ்நாடு அரசு, எந்த அரசு? நீங்கள் வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுத்த மாற்றம் என்று தேர்ந்தெடுத்த இந்த அரசு, தாவேக அரசு, பக்காமாஸ் அரசு, பிளாஸ்ட் அரசு. இந்த அரசு போய் உச்ச நீதிமன்றத்திலே அபிடேவிட் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்கிறது. என்ன பிரமாண பத்திரம்? இந்த மக்களை ஆக்கிரமிப்பாளர்களை நாங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து அகற்ற பார்த்தால் எங்கள் மீது பாலியல் வழக்கு போடுகிறார்கள், பாலியல் புகார் அளிக்கிறாங்க. மக்கள் எங்களை வீட்டுக்குள்ள போய் திருடிட்டாங்க, திருட்டு வழக்கு கொடுக்கிறாங்க. அதனால ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றுவதிலே எங்களுக்கு கால தாமதம் ஏற்படுகிறது. மேகமலை, வருஷநாடு, கண்டமனூர் இந்த பகுதியிலே 4601 ஆக்கிரமிப்பாளர்களும் 5200 ஹெக்டேர் நிலப்பரப்பையும் ஆக்கிரமித்து வைத்துள்ளார்கள் என்று சொல்றான். நான் கேட்கிறேன், 2006 வன உரிமை சட்டம் என்ன சொல்லுது? 2005 டிசம்பர் 13க்கு முன்னாடி அந்த நிலத்திலே அவன் இருந்தால் அது அந்த நிலம் சட்டம் சொல்லுது. இந்திய அரசு அரசியலமைப்பு சட்டத்திலே வன உரிமை சட்டத்தை கொடுத்திருக்கிறது 2006. இந்த வன உரிமை சட்டம் பழங்குடின்றான். அப்புறம் நாங்க யாரு? உலகத்தினுடைய மூத்த பழங்குடியே தமிழ் பழங்குடி தான்டா. அது ஷெட்யூல் டைப்ஸ் தான் பொருந்தும். அப்ப நாங்க யாரு? முருகன் யாரு? முருகன் யாரு? துறைமுருகன்ல பழனி மலையில இருக்கிற முருகன் யாரு? இந்த பிள்ளையார் கோயில முருகன் யாரு? குறிஞ்சி மலையிலே வாழ்ந்தவர் முருகன். குறிஞ்சி மலையில, மலையில குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடம், அதுல வாழ்ந்தவர் முருகன். மலையில யார் வாழ்வா? மலையில யாரு? இங்க இருக்கிற எல்லா குடிக்கும் ஆதி குடி அது குறக்குடிதான். குறவன் தான் ஆதிக்குடி. அதனாலதான் அவன் குறத்தினுடைய மணாளனாக, வள்ளியினுடைய மணாளனாக அவன் அறியப்பட்டான். காடுகளிலே மலையிலே வாழ்ந்த முருகனை பாட்டனாக கொண்டிருக்கிற, முருகனை தலைவனாக, முருகனை தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு கூட்டம், அது பழங்குடி கூட்டமா இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மரியாதைக்குரிய ஜான் கென்னடி, பொதுநல ஆர்வலர், வனத்துறை அதிகாரிகள், காவல்துறையில எங்களுக்கு கோபம் கிடையாது. பாவம், அவங்களுக்கு என்ன,
இந்த மேகமலையிலும் காவல்துறை இருக்காங்க, பாவம் அவங்களையும் சேர்த்து வெளியே சொல்றாங்க. காவல்துறை இருக்காங்க, ராணுவத்துல தாசில்தாரா, ஆசிரியரா, விஏஓவா, பிடிஓவா எல்லாத்துலயும் இருக்காங்க. அந்த 118 அதிகாரிகள் இருக்காங்களா, அந்த 118 அதிகாரிகளும் ஆக்கிரமிப்பு செய்ததனால் அவர்களை அபராதம் விதித்து தண்டித்து நீதிமன்றம் வந்து அவங்களை கண்டிக்கிறான். ஓஹோ, இந்த 118 பேர் தான் ஆக்கிரமிப்பு. சென்னையில வள்ளுவர் கோட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது என்னன்னு யாருக்கா தெரியுமா? அது ஒரு ஏரி. ஏரி ஆக்கிரமிச்சு வள்ளுவர் கோட்டம் கட்டுறான். 36க்கும் மேற்பட்ட சென்னையில ஏரிகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. பள்ளிக்கரணை சதுப்பு நில ஏரி மொத்தமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அதையெல்லாம் அகற்றுவதற்கோ, அதையெல்லாம் காலி செய்ய வைப்பதற்கோ, அதையெல்லாம் மீட்டெடுப்பதற்கோ ஒரு பொதுநல ஆர்வலர்களும் இல்ல. இதே வனத்துக்குள்ள ஹுமாயூன் குறிப்பிட்டது போல நீங்க அப்படியே மூணாறு போனோம் அப்படின்னா கேரளாவுடைய எல்லை தொடங்கும். கேரள எல்லை தொடங்குற பொழுது பென்சிங் வச்சு அடைச்சிருப்பான். அந்த எல்லைய பென்சிங் வச்சு அடைச்சு, அந்த பென்சிங் பக்கத்துல இரும்பு வேலி பக்கத்திலேயே மரங்கள், அடர்ந்த மரங்கள் இருக்கும். அப்படியே நம்ம ஊரு தொடங்குது. 1/2 கிலோமீட்டருக்கு தரிசு தான். எது மலை காட்டுல 1/2 கிலோமீட்டருக்கு தரிசு. என்ன எதுவுமே இல்ல, வைக்கல, டைம் இல்லை எங்களுக்கு.